டேய் குடிச்சிருக்கியா? உண்மைய சொல்றா, குடிச்சிருக்கியா? இல்ல சித்தப்பா. அதான் நாத்தம் குடல புரட்டுற மாதிரி அடிக்குதே, இதுல குடிக்கலன்னு சொல்ற? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அங்க அந்த பிள்ளை ரெடியாகி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? நீ என்னடானா இங்க குடிச்சிட்டு நிக்கிற? கிளி பழிக்க சொல்ற மாதிரி உனக்கு சாப்பிடும் போது பக்கம் பக்கமா எல்லாருமே அறிவுரை சொன்னாங்கல்ல, அது எதுவுமே உன் காதுக்குள்ளேயே ஏறலையா? சாரி, தெரியாம குடிச்சிட்டேன். எது தெரியாம குடிச்சியா? என்ன யாரோ வந்து உன் வாயை திறந்து சரக்க ஊத்தி நீ குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா? ஏன்டா இப்படி இருக்க? நல்லா இருக்கணும்னு எண்ணமே உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? திட்டாதீங்க சித்தப்பா. திட்டக்கூடாதா? உன்னால வச்சு பலர்னு அரையணும் போல இருக்குடா. இப்படி குடிக்கார மாதிரி போய் அந்த புள்ள முன்னாடி நிக்க போறியா நீ? உன்னை பத்தி அந்த புள்ள என்னடா நினைக்கும்? தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, இத போய் பெரியப்பா கிட்ட இல்ல யார்கிட்ட சொல்லிடாதீங்க. பெரியப்பாட்ட சொல்றதெல்லாம் ரெண்டாவதுடா. அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சியா நீ? இப்படி கல்யாணமான அன்னைக்கே நீ குடிச்சிட்டு போய் அந்த புள்ள முன்னாடி நின்னா அது உன்னை மதிக்குமாடா? எல்லாருமே இந்த வீட்டுல உன் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருந்தோம்டா, அது இப்ப மொத்தமா போயிருச்சுடா. உன்னால வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் தெரியாம ஏதோ டென்ஷன்ல குடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. அப்படி என்னடா டென்ஷன் உனக்கு? என்னமோ டென்ஷன். நோண்டி கேட்காதீங்க. முக்கியமா பெரியப்பா கிட்ட யார்கிட்ட சொல்லிடாதீங்க. ஐயோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறானோ. யார் இந்த நேரத்துல டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த டிவி இந்த வீட்டுக்கு வந்தப்ப என்ன பேச்சு பேசினாரு. இந்த டிவி இங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு என்ன பேச்சு பேசினாரு. அம்மா தான் டிவி சீரியல் பாப்பாங்கன்னு சொன்னாரு. இப்ப பாத்தியா, அவர் வீட்டுல இருக்கிற நேரம் ஃபுல்லா டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. டிவி முன்னாடியே தான் உட்காந்துருக்காரு. டிவி தானங்க பாக்குறாரு, பாத்துட்டு போட்டுமேங்க. பார்க்க வேணான்னு யார் சொன்னா? இப்ப ஆனா ஒரு ஓவர் சீன் போட்டார்ல ஆரம்பத்துல, அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்குது. உங்க கடுப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வந்து படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டியா? அதை நினைச்சா இன்னும் கடுப்பா இருக்குது. ஏன், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அழுத்துருச்சா? வேலையெல்லாம் அழுக்கல மீனா, ஆனா ஆபீஸ் போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க? அங்க போனாலே நடந்த சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வருது. லஞ்சம் வாங்கினது, ஜஸ்ட் எஸ்கேப் ஆனது, இதெல்லாம் ஒண்ணு விடாம ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. வேலை செய்யற நேரம் பூராவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதாங்க இருக்கும். கூட வேலை பார்த்தவங்களுக்குமே நான் காசு வாங்கின விஷயம் தெரியும் மீனா. அவங்கெல்லாம் வேற அப்பப்போ பேச்சோட பேச்ச சொல்லி வேற காமிக்கிறாங்க. நீங்க செய்யாத எதையும் உங்களுக்கு சொல்லி காட்டலல்ல. உங்களை கொத்தி காட்டலாம் நான் சொல்லல. ஒரு தப்பு செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அந்த தப்போட பலனை ஏதாவது ஒரு வகையில நாம ஆயுசுக்கும் அனுபவிச்சுதாங்க ஆகணும். புரியுது மீனா. நீங்க மொத்தமா மாறணும். இனிமே நீங்க வேலை விஷயத்துல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் மீனா. ஆனா எனக்கு இருக்கிற இந்த படபடப்பு பயத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியல. அதான் சொன்னேனே, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க எப்பவும் போல உங்க வேலையை போய் செய்யுங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பதட்டம் பயம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். போனாதான் நல்லா இருக்கும். போயிடும். திரும்ப திரும்ப சொல்றேன்னு நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண மாதிரி மறுபடியும் எதுவும் பண்ணக்கூடாது. போகமாட்டேன் மீனா, கண்டிப்பா போகமாட்டேன். இவர் வேற நேரங்காலம் புரியாம பாட்டா போட்டு விட்டுட்டு இருக்காரு. விடுங்க விடுங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பெட்ஷீட்டை நல்லா காதுல வச்சு மூடிட்டு தூங்குங்க. என்ன பண்ணாலும் அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வேற என்ன பண்றது? ஏன் கூட தானே சாப்பிட்டேன், மறந்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, குடிச்சுக்கிட்டு இருக்கேன். உக்காரு. உக்காரு. உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உன் பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு நினைக்கிற? அந்த வீட்டில் இருக்கால, அவ ஒருத்திக்காக தான். யார சொல்றீங்க? அதான் இந்த அரசியை தான் சொல்றேன். என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவகிட்ட கேட்டேன். எங்க அப்பா அவகிட்ட போய் வீட்டு வாசல்ல கெஞ்சி பொண்ணு கேட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற எண்ணம். அதனாலதான் அவ அந்த ஆட்டம் ஆடினா. அந்த நினப்பை உடைக்கணும்ல. அவ இல்லைன்னாலும் எனக்கு கல்யாணம் ஆகும்னு காட்டணும்ல. அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஒன்று பிடிச்சி போயெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அரசு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னாவ நினச்சிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணதே.
ஆனா அவளை எவனோ ஒரு இழிச்சவா என் கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா அவ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணணும்ல. அப்பதானே கெத்து. அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் கெத்த நான் காப்பாத்திட்டேன். எப்பவுமே அவ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரு தடவை நான் ஜெயிக்க கூடாது. அதான் இந்த முறை நான் ஜெயிச்சேன். ஜெயிச்சிட்டேன். என்ன மதி? இன்னைக்கும் சிவராத்திரியான்னு கேட்டேன். ஏய், நான் டிவி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு டிவி பார்த்தா பிரச்சனை இல்ல, 24 மணி நேரமும் அதையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? ஆஃப் பண்ணி போட்டாலும் அப்படியே முன்னாடி உட்காந்து வெறிக்க பார்த்துட்டு இருப்பிய போல. ஏங்க, இப்படி டிவி பார்த்தா கண்ணு என்னத்துக்குங்க ஆகும்? நான் இப்படி பார்த்தாலும் என் கண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் மீறி வகுத்தறிச்ச பிடிச்சவள. இந்த வயசுல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதான் பண்ணிக்கிறீங்க. ஏய், முட்டு ஏசி போட்டா கரண்ட் புள்ளி எகிரி முடியும். ஏங்க, ஏசிக்கான படத்தை அவன் கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கான். ஏய், அவனுக்கு மட்டும் என்ன பணம் மரத்தில் வைக்குது? உழைச்சா தானே அவனுக்கு காசு வரும். இப்படி ஏசியை போட்டு படுத்தான்னு வச்சுக்க, எங்கே வரி சம்பாதிக்கிற காசு போல கரண்ட் புள்ளி தாண்டி எனக்கு கட்ட வேண்டியது வரும். ஒரு பேருக்கு 10 நிமிஷம் போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதானே? ஓ ஏங்க, சும்மா நொயின்னு இருக்காதிய. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. கோமதி, நான் வேண்டாம் கதவை திட்டு சொல்லட்டுமா? ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுங்கண்டு. ஐய, ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாத்ரூம் தானே போறேன்னு சொன்னீங்க. முதல்ல போயிட்டு வாங்க, பாங்க. என்னதான் தூங்க விடல, அவங்களா தூங்கட்டுமே, விடுங்க. ஏதாவது ஒண்ணு பேசி. ஓ, பொழுது விடிஞ்சாலே ஏன் விடியுதுன்னு இருக்கு ராஜி. காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து டயர்டாகி எப்பா ஒரு 4-5 நாளைக்கு ராத்திரியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கலாம். மேடம் மேடம், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னக்கா சொன்னீங்க? கிழிஞ்சதுப்பா சுத்தம். எந்த உலகத்துல இருக்க? அக்கா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓஹோ, இந்த உலகத்துல தான் இருக்கியா நீ? கதர், நைட்டெல்லாம் நல்லா தூங்குனியா நீ? இல்ல, நீ? நானும் தூங்கல. சரி, இப்பவே மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறியா? இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். இப்பெல்லாம் மெடிக்கல் ஷாப் திறந்து இருக்குமா? அதெல்லாம் திறந்திருப்பாங்க. நீ போய் நான் சொன்னதை வாங்கிட்டு வா. ஆமா, நீ என்ன வாங்கணும்னு சொன்ன? சுத்தம். அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல. ஆ, ஆ. அப்படி சொன்னா போதுமா? மெடிக்கல் ஷாப்ல கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏதாவது பிராண்ட் நேம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார்கிட்டயாவது கேட்கலாம்ல? வெளியில யார்கிட்டயும் கேட்க முடியாது. கேட்கணும்னா வீட்டு ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் விஷயத்த சொல்ற மாதிரி இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அதுவும் சரிதான். நீ போய் வாங்கிட்டு வந்துரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பிரெக்னன்சி கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா எப்படி கதர்? போயிட்டு வா. நீயும் என் கூட வரியா? நான் எதுக்கு? அது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இந்த மாதிரி நேரத்துல நீ தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீ என்னடானா உனக்கு சப்போர்ட் ஆள் தேடிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரம்னா பிரெக்னண்டா தான் இருக்கேன்னு முடிவே பண்ணிட்டியா? முடிவு பண்ணல. கிட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அப்ப நீ என் கூட வரவே முடியாதா? நான் வரல கதர், புரிஞ்சுக்கோ. எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ போயிட்டு வா. சரி சரி சரி, நான் போறேன். அண்ணா. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன வேணும் சார்? சொல்லுங்க மேடம். தலைவலி தைலம் இருக்கா? இருக்கு மேடம். நான் அப்புறமா வரேன். சரிங்க சார். மெடிக்கல் ஷாப்புக்கு எத்தனை பேர் தான் வருவாங்க? சரிங்க மேடம். அண்ணே, சொல்லுங்க. அம்மாவுக்கு உடம்புல தெம்பே இல்லை. தேங்க்ஸ்ண்ணே. அப்பா, இது போதும். அண்ணா சொல்லுங்க சார். இப்போதான் சொல்லுங்க சார், என்ன வேணும்? டொனேஷன் ஏதாவது கேட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கடனுக்கு ஏதாவது மருந்து வேணுமா? அதெல்லாம் கொடுக்கறது இல்ல சார். இல்ல, கடனுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பிரெக்னன்சி கிட் வேணும். என்ன கிட் சார்? பிரெக்னன்சி கிட் வேணும். எதுவும் புரியலீங்களே. பிரெக்னன்சி கிட். ஓ, இதுக்கு தான் இம்புட்டு யோசிச்சிங்களா? இதை எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க சார். எவ்வளோ? 50 ரூபா சார். அவ்வளோதானா? ஆமா சார். இந்தாங்க. ஓகே சார். கொஞ்சம் கவர்ல போட்டு தரேன் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ்ண்ணே. வாங்க.